சூப்பரா இருக்கு. நேரம் அட்டகாசமான மூவி. 3 ஜெனரேஷன், கொள்ளு தாத்தா, தாத்தா, அப்புறம் பேரன் உள்ள ஒரு கதை தான் அது. கொள்ளு தாத்தா வந்து ஒரு ராஜாவோட ஏமாத்த போறாரு, ஒரு சிறை விஷயம், ஒரு விளக்கு விஷயத்துல ஏமாத்த போறாரு. தாத்தாக்கு தெரிய வந்து தாத்தா வந்து அந்த இதை எடுத்துறாரு, அந்த சிலையை எடுத்துறாரு. பேரனுக்கு வந்து ஒரு அவப்பேர் இருக்கு உங்க குடும்பத்துல இருந்து, அந்த சிலையை திருப்பி இவரு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து மக்கள் கொடுக்குறது, இதுதான் கதை. ஆனா நான் சொல்ற ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன். அந்த 3 ஜெனரேஷன்ல வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. தாத்தா தான் ஃபுல்லா அட்டகாசமா இருக்கும். அந்த மேன்லினஸ்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப அட்டகாசமான. பிடிச்ச சீன்னா எனக்கு தாத்தாவோட போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இதுல வந்து பார்த்தா தாத்தா கேரக்டர் ஒரு வண்டிடு கேரக்டர் ஆகும். அதாவது கொள்ளு தாத்தா வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி மெலோ சாஃப்டா வருவாரு. பேரை வந்து பிளஸ் அண்ட் மைனஸஸ் கலந்து வந்தாலும் ஃபுல் ரகுல வந்து வர தாத்தா கேரக்டர், அதாவது தாத்தா போர்ஷன். அந்த பிளாஷ்பேக்ல போகும்போது அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே வேற லெவல். இதுல வந்து பாத்தீங்கன்னா டொவினோ வந்து 3 பாடி லாங்குவேஜ் பண்ணிருப்பாரு, அதான் பெரிய விஷயம். கொள்ளு தாத்தாவோட பாடி லாங்குவேஜ் டோட்டலா வேற மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். அவன் தான் திருடன் யாருன்னா செகண்ட் வெர்ஷன்ல வரும். பேரன் வந்து ரொம்ப ஜென்யூனான ஒரு கேரக்டர், நம்ம நார்மல் கேரக்டரா வராது. ஸோ 3 வருஷமே ரொம்ப நல்லா இருக்கும். லவ் சீன்ஸ்லாம் அதெல்லாம் ஜென்ரலா இருக்கும், லவ் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கும். அதுவும் தாத்தா போர்ஷன் தான் சூப்பரா இருக்கும். தாத்தா போர்ஷன்ல வர ஒரு சீக்வன்சஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது காரணம் என்னன்னா, அந்த காலகட்டத்துக்கு போயிட்டு அந்த பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்கும். பாடி லாங்குவேஜ், ரகுடு லுக் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இது 3மே கொள்ளு தாத்தாக்கு வந்து ஒரு ஜோடி அந்த மாதிரி காட்டும், அது சீக்கிரம் முடிஞ்சிடும். செகண்ட் தேர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பார்ட் காட்டல, கலந்து காட்டியிருப்பாங்க. போர்ஷன்ஸ் எல்லாமே கலந்து காட்டி 3D எஃபெக்ட்ல பார்க்கும்போது, அதுக்கு தமிழ் வெர்ஷன் தான் பார்த்தேன். டப்பிங் ஃபிலிம் பாக்குறீங்கன்ற ஒரு இதே கிடையாது, ஸ்கிரீன்ல தான் வாட்ச் பண்ண முடியும். ஏன்னா வந்து நீங்க டிவில ஓடிடில எல்லாம் வந்து பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, இது வந்து மேக்ஸிமம் எல்லாமே நைட் எஃபெக்டிங், அந்த பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தான் ஃபீல் கிடைக்கும். ஹீரோயின்ஸ் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணிருக்காங்க, ரொம்ப சின்ன போர்ஷன். அதான் கொள்ளு தாத்தா. செகண்ட்ல ஒருத்தவங்க வராங்க, அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க, துருண்டுப்பான் பாட்டியோட, அந்த தாத்தாவோட பேரனுக்கு வந்து நம்ம இவங்க தான் பண்ணிருந்தாங்க, அந்த புல்லட் சாங்ல வராங்க இல்லையா, அந்த பொண்ணு தான் பண்ணியிருந்தது. ரொம்ப நல்லா ஜாலியா வரும். அதெல்லாம் வந்து செம்ம ஜாலியா இருக்கும். இது ஒரு மேஜிக்கல் பிலிம் தான், அட்வென்ச்சர் கலந்த ஒரு ஆக்ஷன் பிலிம் தான். ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கும், பார்க்கலாம். எல்லாமே பாத்துருக்கேன். நான் கேரளா தான், மலையாளம் தான், சோ பாத்துருக்கேன். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு, சொல்ற மாதிரி இல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயம், அதை கத்துக்கிட்டவரு. சோ அது நல்லா இருக்கு, அந்த போர்ஷன் எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு. கதன் தாத்தாவோட பேரு வந்து மோசமா இருக்கு, தாத்தா நல்லவரா இருப்பாரு, அப்பா மோசமா இருப்பாரு. அது எதனால வருது, எந்த ரீசனால வருது, அந்த மாதிரி கதையை கொண்டு போவோம். அது அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அது அவனுக்கு அது பிரச்சனை ஆகுமா, அதை எப்படி அவன் மீக்கிறான், அதுதான் கதை. எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொஞ்சம் டிஃப்ரெண்டா எனக்கு ஃபீல் பண்ணது மணியன் கேரக்டர். ஹீரோயின் இதுல அவ்வளவா நம்ம வேல்யூபிள் பண்ண இது இல்லை. ஆனா கதையில அந்த ஹீரோயினும் கொஞ்சம் பார்ட். ஏன்னா இந்த 3 தலைமுறைக்கும் அது கதை பார்க்கும்போது தெரியும், படம் பார்க்கும்போது தெரியும் என்னன்னு. எல்லா கேரக்டருக்கும், பாப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் எல்லா மகனுக்கும் எல்லாருக்குமே ஒரு லவ் ஸ்டோரி வரும். பொண்ணுக்காக என்ன பண்றாங்க அதுலயும் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா. சோ அது மூணு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சீன் எதுன்னா, டொவினோ அந்த மணியன் கேரக்டர் வரும்போது ஒரு சீன் இருக்கு, காமிக்கும் போதே எனக்கு அதுல 2-3 சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்காத சீன் அப்படி எல்லாம் இது இல்ல, நல்லா இருக்கு, விஷுவலா நல்லா பண்ணிருக்காங்க. லேக் இல்ல, கொஞ்சம் ஸ்லோவா போகும், எல்லாம் நல்லா இருக்கு படம். இல்ல வித்தியாசமா இருக்கு எல்லாமே. 3 பேர் தான் பண்ணிட்டாங்கல்ல. ஆமா, 3 எதிர்காலம் எல்லாமே நல்லா பாக்குறவங்களுக்கு புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும் படம். பழைய காலத்து அந்த சாமி வச்சு இது பண்றாங்க பாத்தீங்களா, பழைய காலத்துல அது மாதிரிதான் எடுத்திருக்காங்க. அது திருடன்னா அவங்க வந்து அந்த காலத்துல அதெல்லாம் எடுத்து காமிச்சிருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் போர் அடிக்கல, எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு படம். சீன்ஸ் என்ன நல்லா அந்த விக்கிரத்தை இது எடுத்து திரும்ப வந்து கோயில் எடுத்து கொடுக்கும் போது அவங்களுக்கு நல்லா பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். பிடிக்காது எதுவுமே இல்லை, எல்லாம் நல்லா, எல்லா சீனும் எல்லாம் நல்லா, எல்லாம் நல்லா இருக்கு. சாங் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க.